இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நமது ஆண்டவரும் அருமை நேசரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். எப்ராயிமை குறித்து 28 காரியங்களிலே இன்றைக்கு 10வது காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம். எப்ராயிம் தன்னுடைய வாழ்க்கையிலே நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டான் என்று ஓசியா 8:9 பார்க்கிறோம். அதாவது காசு கொடுத்து கூலி கொடுத்து தனக்கு பிரியமானவர்களை கூட்டாக ஏற்படுத்தி கொள்வது, தவறான காரியங்களை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதிலே எப்ராயிம் ஒரு முன்னோடியாக காணப்பட்டான். அதே போலதான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கூலிக்கு இன்றைக்கு அநேகரை வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த காசை செலவழித்து அருமையானவர்களே அநேகரை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொல்வதெல்லாம் கேட்பார்கள், தங்கள் சொல்கிறபடி செய்வார்கள் என்றெல்லாம் அநேகர் எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, ஆனால் அவர்களுக்கு கூலி கொடுக்காத பொழுது அவர்களுக்கு விரோதமாகவே எழும்பி விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகத்தில் நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எரேமியா 3:1 நீ அநேக நேசரோடு வேசித்தனம் பண்ணி என்று பார்க்கிறோம். கூலிக்கு பொருத்தி கொண்ட நேசர்களோடு வேசித்தனம், பாவம், விக்கிரக ஆராதனை, மதுபானம், குடி, வெறி, துன்மார்க்கமான காரியங்கள், கொலைவரிகள், லஞ்சங்கள், லாவண்யங்கள், ஏமாற்றுகள், மோசடிகள் என்று பலவிதமான பாவங்களை பார்க்கிறோம். வேசித்தனம் கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களை வேசித்தனத்திற்கு கூலி கொடுப்பது போல, கூலி கொடுத்தவர்களை நேசிப்பது போல இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு இவ்விதமான இடம் கொடுத்து தங்களுடைய ஜீவியத்தை கெடுத்து தேவனுக்கு விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 22:22 நாம் பார்க்கும் பொழுது, உன் நேசர்கள், அப்படிப்பட்ட நேசர்கள் சிறைப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி செய்கிற இந்த நேசர்கள், அப்படி செய்கிற இந்த கூட்டாளிகள், அப்படி செய்கிற இந்த பிரியமானவர்கள் எதற்கு உள்ளாகிறார்கள் என்று சொன்னால், சிறைப்பட்டு போகிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டு, அக்கிரமத்தின் அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டு, துன்மார்க்கத்தின் அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டு, கடைசியில் உலகத்திலே தண்டனைக்குரிய சிறைக்கும் அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று தெளிவாய் சொல்லுகிறார். ஆண்டவர் நேசிக்கிறதினாலே இப்படிப்பட்டவர்களை, அருமையானவர்களே, தேவன் என்ன செய்கிறாராம்? நேசிக்கிறார். அதனாலே கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். தேவனுடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாமல் தேவனண்டை திரும்புவோமானால் நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு பிரியமும் பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாற முடியும் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே கூலிக்காரன் ஓனாய் வந்தவுடன் வரும்போது ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் என்று பார்க்கிறோம். இந்த கூலிக்கு வைக்கப்படுகிற நேசர்கள் எதிரியாகி ஆடுகளை கொல்லக்கூடிய ஓநாய்கள் வரும் பொழுது அருமையானவர்களே தங்கள் ஜீவன்தான் பெரிது என்று சொல்லி ஓடிவிடுவார்கள். இன்றைக்கு கூலிக்கு நாம் வைக்கிற நேசர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்கள் எல்லாம் அருமையானவர்களே பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, பிரச்சனை என்கிற ஓனாய் வரும் பொழுது, போராட்டம் என்கிற ஓனாய் வரும் பொழுது, அருமையானவர்களை வாழ்க்கைகளை வியாதி என்கிற ஓனாய் வரும் பொழுது, இழப்பு என்கிற ஓனாய் வரும் பொழுது, ஏழ்மை என்கிற ஓனாய் வரும் பொழுது விட்டு என்ன செய்வார்களாம்? ஓடி விடுவார்களாம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம்.
அதே வேளையில் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனத்திலே கூலிக்காரன் ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டான். அருமையானவர்களே, ஆகையினாலே தான் வேறு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கூலிக்கு மாரடிக்கிறவன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது செத்த வீடுகளிலே கூலி கொடுத்து அழ வைப்பதற்கு, மார்பில் அடித்து அழுவதற்கு அநேகரை ஏற்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே காணப்படுகிறது. ஆகையினாலே தான் அவர்கள் சொந்த மனைவியை விட, சொந்த பிள்ளைகளை விட, சொந்த மகன்களை விட, மருமகன்களை விட, உறவினர்களை விட அதிகமாய் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் என்ற மார்பில் அடித்து கொண்டு அழுவார்கள். அருமையானவர்களே, ஆகையினாலே தான் அருமையான பிள்ளைகளை வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 12:49 நாம் பார்க்கிற பொழுது கூலிக்காரனாகிய அந்நியனோட பஸ்காவை புசிக்காதே என்று சொல்லப்படுகிறது. இந்த கூலிக்காரன் என்கிறவன் அந்நியன். ஆகையினாலே தேவனுடைய பந்தியில் அவனை கொண்டு வரக்கூடாது, அவனுடைய தேவ சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. தேவனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகையால் தேவனுடைய பிள்ளையாகி இருந்த இந்த எபிராயிம் கூலிக்காரனை என்ன செய்தான் என்று சொன்னால், அவனோடு கூட சேர்ந்து ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தான், உறவு கொள்ள ஆரம்பித்தான், அன்பு கொள்ள ஆரம்பித்தான், ஐக்கியம் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். ஆகையினாலே தான் அருமையானவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவன் புசிக்கவும் குடிக்கவும் உட்காரவும் எழுந்திருக்கவும் பார்த்தான். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே உமது கூலிக்காரனின் ஒருவனாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே கூலிக்காரனில் ஒருவனாக எண்ண வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மை கூலிக்காரனில் ஒருவனாக எண்ண வேண்டும் என்று சொல்லி கெட்டகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையில் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அழுது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்வடைந்து உணர்வுள்ள இருதயத்தை பெற்று தேவனண்டை திரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் மிக அருமையாய் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலே, கூலிக்காரன் என்று எண்ணுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி கெட்டகுமாரன் மனக்கசந்து அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே மிகவும் பிரதானமான காரியம், அவனைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே மனம் கசந்து நாம் அழுவோமானால் தேவனுடைய தண்டனைக்கு நாம் ஒருபோதும் தேவனுடைய தண்டனைக்கு தப்பி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய், தேவனுடைய நாமத்துக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது இந்த கூலி என்பதை குறித்து நாம் இன்னும் சற்று சிந்திக்கிற பொழுது மிக அருமையான ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனத்திலே, கூலிக்காரனை விலைப்பட்டவனைப் போல நீ நடத்தாதே. மிக முக்கியமான ஒரு காரியம். கூலிக்காரன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவனை ஒரு விலைப்பட்டவனைப் போல நாம் நடத்துவது கூடாத ஒரு காரியம். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கூலிக்கு வந்தவனை அடிமை போல இன்றைக்கு நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட்டு நாம் தேவனண்டை திரும்பி அவர்களையும் ஒரு சொந்த சகோதரனாக, நம்மோடு உள்ள ஒரு நண்பனைப் போல நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அவர்களையும் தேவனண்டை நாம் திருப்பி கொண்டு வர முடியும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. எந்த வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அருமையானவர்களை எப்படிப்பட்ட வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான். ஆகையினாலே
கூலிக்கு நாம் எப்பொழுதுமே அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நாம் கொடுத்து விட்டால் தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்கப் போவது இல்லை. ஆகையினாலே, ஏனென்றால் அவன் தேவனுக்கு கணக்கு கொடுத்து கொள்வான். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே கூலிக்காரன் கூலி உன் கையில் இருக்க வேண்டாம் என்று வேதத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். அதே வேளையிலே அருமையானவர்களை, எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த காரியத்தை தொழிலாலும் சரி, எந்த ஒரு தொழிலை செய்தாலும் சரி, அருமையானவர்களே, அவன் கொஞ்ச நேரம் வேலை செய்தாலும் சரி, நிறைய நேரம் வேலை செய்தாலும் சரி, அருமையானவர்களே, அவனுடைய கூலியை உன்னுடைய கையில் வைத்திருக்க வேண்டாம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நண்பர் உண்டு. அவருக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்கள் உண்டு. பல கிராமங்களில் இருந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், காலையிலே வயலுக்கு வேலைக்கு வருவார்கள். வருகிறவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார். செய்து கொடுத்து விட்டு அவர்கள் வயல் வெளியே விட்டு வேலை முடித்து வெளியேறும் பொழுது அருமையானவர்களை இவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்து இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஊரில் முக்கியமான தலைவரை பார்த்து, இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், அவருடைய பெயர் இது இருக்கிறது, அவர்களுக்கு இவ்வளவு கூலி என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விடுவார். அந்தந்த கிராமங்களிலே பாருங்கள், ஒரு உலக மனுஷன் அருமையானவர்களே, அவர்கள் வயலிலே வேலை செய்கிறவர்களுக்கு கூலியை கொடுப்பதிலே அவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தால், அவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்ததினாலே அநேகர் அவரை போற்றுவார்கள், புகழுவார்கள். அருமையானவர்களே, அவர் அநேகருக்கு முன்பாக எல்லா விதத்திலும் ஒரு உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். ஒரு உலக மனுஷன் வந்து எப்படி கூலிக்காரனிடத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டாரோ அதே போல நாமும் அருமையானவர்களே, தேவனுக்கு நாம் கூலிக்காரர்கள். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் கூலிக்காரர்கள். தேவனுடைய தோட்டத்தில் வேலை செய்கிற கூலிக்காரர்கள் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:5 நாம் பார்க்கும் பொழுது, கூலிக்காரன் கூலியை அபகரிக்கப்படுபவருக்கு தண்டனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கூலிக்காரனுடைய கூலியை அபகரித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தண்டனை உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாருடைய கூலியை நாம் அபகரிக்க வேண்டாம். அபகரித்து நம் கூலிக்கு நேசரை எப்ராஹிம் பொருத்தி கொண்டு அவன் செய்த தவறை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருந்தி தேவனண்டை தேவ சமூகத்தில் திரும்புவோமானால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, எப்ராஹிம் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். கூலிக்கு பொருத்தி கொண்டு அருமையானவர்களே, அந்த நேசர்களோடு வேசித்தனம் பண்ணினதையும் பார்க்கிறோம். பாவத்தை செய்ததை பார்க்கிறோம். அக்கிரமத்தை செய்ததை பார்க்கிறோம். அதே போல நாங்கள் செய்து விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் மிகவும் உண்மையுள்ளவர்களாய் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற, எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற, சந்தோஷத்தை பெற, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை பெற, வியாதி பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற, ஆண்டவரே கண்ணீரிலும் கடன் பிரச்சனையிலும் இருந்து விடுதலை பெற, நிந்தை அவமானங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரே விடுதலை பெற்று தேவ சமாதானத்துக்கு நேராக, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நேராக நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையை மாறி, ஆண்டவரே திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பு காரியங்கள், ஆண்டவரே தொழிலுடைய காரியங்கள், பொருளாதாரத்தினுடைய காரியங்கள், சரீர பலவீன சுகவீனங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே ஏற்ற வேளைகளிலே நீர் அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298.
God bless you.